ஒரு ஊர்ல ஒரு சிற்பி இருந்தாரு. அவரு ரொம்ப திறமையானவரு. அவரு நிறைய அழகான சிற்பங்கள் செஞ்சிருக்காரு. ஒரு நாள் அவரு ஒரு அழகான சிங்கம் சிலை செஞ்சாரு. அந்த சிலை பார்க்கிறதுக்கு ரொம்ப தத்ரூபமா இருந்துச்சு. அந்த சிற்பி அந்த சிலைய ஊர்ல இருக்கிற ஒரு கோவில்ல வைக்கலான்னு முடிவு பண்ணாரு. அவரு அந்த சிலைய கோவில்ல வச்சாரு. சில நாள் கழிச்சு ஒரு சிங்கம் அந்த கோவிலுக்கு வந்துச்சு. அந்த சிங்கம் அந்த சிலைய பார்த்துச்சு. அதுக்கு அந்த சிலை ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த சிங்கம் தினமும் அந்த கோவிலுக்கு வந்து அந்த சிலைய பார்க்கும். ஒரு நாள் அந்த சிங்கம் அந்த சிலைக்கு முன்னாடி படுத்து தூங்கிருச்சு. அந்த சிற்பி அத பாத்துட்டாரு. அவரு சிங்கத்தை எழுப்ப முயற்சி பண்ணாரு. ஆனா சிங்கம் எந்திரிக்கல. அவரு ரொம்ப பயந்து போனாரு. அவரு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டாரு. எல்லாரும் வந்து சிங்கத்தை எழுப்ப முயற்சி பண்ணாங்க. ஆனா சிங்கம் எந்திரிக்கல. கடைசியா ஒருத்தர் வந்து சிங்கத்தோட காதுல ஏதோ சொன்னாரு. உடனே சிங்கம் எந்திரிச்சு போயிருச்சு. எல்லாரும் அவர்ட்ட கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க? அவரு சொன்னாரு, நான் சிங்கத்தோட காதுல உன்ன மாதிரி ஒரு அழகான சிலை செஞ்சது நான் தான்னு சொன்னேன். சிங்கம் தன்னோட அழக பாராட்டினத கேட்டு சந்தோஷமா போயிருச்சு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, யாரையும் அவங்களோட திறமைய குறைச்சு மதிப்பிடக்கூடாது. எல்லாரும் திறமையானவங்க தான். அவங்களோட திறமைய மதிக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு கற்பனை கதை. நிஜத்துல இப்படி நடக்க வாய்ப்பில்லை. ஆனா இந்த கதையில இருந்து நாம நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்.